நல்ல விஷயங்கள்லாம் பிரதமர் பேசியிருக்கிறார், வாட் வி கேன் அக்ரி ஆன். பட் ஆர்எஸ்எஸ் பற்றி சுதந்திர நாள் உரையிலையா பேசுறது? அவ்வளோ நேரத்தில் அந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப படுத்தது போல எல்லாருக்கும். அதாவது ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு பாலில் ஒரு கோல பாலில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் நான் அடிப்படையில் 7 வயதில் ஆர்எஸ்எஸ்ல இணைந்த ஒரு ஸ்வயம் சேவக். அதனால் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பிரதமர் பேசியது மிகுந்த மகிழ்ச்சி. அது பேசக்கூடாது. ஆனால் எல்லாருக்குமான உரை இல்லை, அது இல்லை எல்லாருக்குமான உரையில் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு என்ன, எவ்வளவு ஆண்டுகளாக இருக்கின்றது, எவ்வளவோ இயக்கங்கள் இந்த நாட்டில் துவங்கி பல கிளை கழகங்களாக பிரிந்து போய் இந்த ஒரு இயக்கம் மட்டும் 100 ஆண்டு காலம் தொடர்ந்து நிற்கின்றதால் அதற்கு இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு தான் காரணம். ஆர்எஸ்எஸ் குறித்து விவாதம்னா மிக நீண்டதாக போகும். பட் அது பிரதமர் பேசினதில் இன்னைக்கு வரைக்கும் எந்த அளவிலையும் எந்த ஒரு ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு இருந்தால் இருந்துட்டு போட்டும். அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. எங்கள் பார்வையில், பொதுமக்கள் பார்வையில் பேச்சு இல்லையே, இது நாட்டுடைய சுதந்திர உரையில இந்தியாவோட ஆர்எஸ்எஸும் கட்சி சார்ந்தது இல்லை இல்லையா, கட்சி சாராது. இன்றைக்கும் கேரளாவில் போய் எடுத்துட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட்காரர்களும் காங்கிரஸ்காரர்களும் ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினராக இருக்கிறார்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து ஒரு கட்சி சார்ந்து நீங்க கொண்டு போய் பாடி தானே, அது ஒரு சர்ச்சைக்குரிய அமைப்பா தானே பார்க்கப்படுது. அதோட ட்ராக் ரெக்கார்ட் சேர்த்து தானே பார்க்கணும். நீங்க வந்து அதாவது எமர்ஜென்சி காலத்தில் எல்லாருமே தான் தடை செய்யப்பட்டார்கள். அப்போ ஆர்எஸ்எஸும் தடை செய்யப்பட்டதுன்னு அதில் ஒரு குறியீட்டில் போடணும். அதுக்கு முன்னாடி தடை செய்யப்பட்டது இவர்களே தான் நீக்கினார்கள். நேரு அவர்கள் தடை செய்தார், அவரே நீக்கினார், தவறு என்று புரிந்ததுனால. அதனால் இதை பற்றி நிறைய பேசியாச்சு நம்ம. இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து நம்ம ஐயா உட்கார்ந்துருக்காரு, இவர்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்களே ஆர்எஸ்எஸ்ஸை குறித்து அது வந்து திராவிடர் கழகம் போல ஒரு சமூக சேவை இயக்கம்னு எங்கள் எதிரிகளே எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தேவையில்லை. கூட்டணியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் பேசினது இல்லைன்னு ஆயிடாது இல்லைங்களா. அதனால அதை பற்றி பெரிய தர்மத்தில் வரும். ஆர்எஸ்எஸ் குறித்து பேசியது மிகுந்த மகிழ்ச்சி. 100 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இவ்வளவு அர்ப்பணிப்பு செய்த ஒரு இயக்கத்தை பேசுவது அவருடைய கடமையும் கூட. இதற்கு முன்பு பேசவில்லை. 100 ஆண்டு ஒரு இயக்கம் கடந்திருக்குன்னா அது பேசியிருக்க வேண்டியது அவருடைய கடமையும். தலைவர் பேசினார்ல, அதுக்கு இதுக்கு தான் தொடர்பு இருக்கா? 75 வயசுல நிச்சயமா தொடர்பே கிடையாது. அதே பேசினவர் தான் மோடி அவர்கள் தான் தொடர்ந்து இருப்பாரும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது இரண்டாவது. இப்போ நம்ம உரைக்கு வரலாம். இப்போ 2 பேர் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இதனுடைய வித்தியாசம் தலைப்பு படி பார்த்தீங்கன்னா, பிரதமர் பேசியது வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஸ்பீச். அடுத்து என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்றது. முதல்வர் பேசியது ஒரு பெசிமிஸ்டிக்கான ஸ்பீச். எங்களுக்கு இது கிடைக்கல, எங்களுக்கு அது கிடைக்கல. குறிப்பாக நாங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் படிக்கும்போது முதல்வர் உரை, பிரதமர் உரை இரண்டுமே நாங்கள் வந்து பார்த்து அடுத்த நாள் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. பிரதமர் என்ன பேசினார், முதல்வர் என்ன பேசினார். அப்படி ஒரு பிஞ்சு குழந்தைகள் வந்து ஒரு பேச்சை கேட்கும்போது அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அங்கே வந்து அவங்க இது பண்ணலன்னு ஸ்கூல் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பேசுறது ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல. அது மிக மிக தவறான முன்னுதாரணமாகும். எப்படின்னு நான் உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போது பிரதமர் பேசும்போது ஒரு ஸ்பீச்சும் நான் வரேன். 2014 கழிப்பறைகளை பற்றி பேசினார். இன்று 11 கோடி கழிப்பறைகளை கட்டியிருக்கோம். 2015ஆம் ஆண்டு வங்கி கணக்குகளை பற்றி பேசினார். இன்றைக்கி 56 வங்கி கணக்குகளை துவக்கியிருக்கிறோம். 16ஆம் ஆண்டு கேஸ் அறுப்பு பற்றி பேசினார். உஜ்வாலா திட்டத்தை பற்றி இன்று 10 கோடி பேருக்கு வந்து விறகிலிருந்து மீட்டு கேஸ் இணைப்பு கொடுத்துருக்கிறோம். 2018 அனைவருக்குமான ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசினார். இன்றைக்கி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டு வந்து 55 கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே 90 கோடி மக்கள் அதில் திட்டத்தில் உறுப்பினர்களாக இருக்காங்க. 2019ஆம் ஆண்டு அனைவருக்கும் குடிநீர் வழங்குவது பற்றி பேசினார். இன்னைக்கு 13 கோடி வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம். அதே போன்ற 370 ஒழிப்பு பற்றியும் பேசியிருக்கிறார், அதை ஒழித்திருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேசியிருக்கிறார், அதை கொண்டும் வருமா. அதாவது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அது சுதந்திர தின உரையில் சொல்லி அது அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் அவருடைய ஆட்சி காலத்திலே நிறைவேற்றி ஒரே பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருப்பார் என்பதை நான் வந்து மிக தெளிவாகவும் மிக தைரியமாகவும் சொல்ல முடியும். இப்போது முதல்வர் ஸ்டாலின் பேசினார்னா, திராவிட மாடல் அரசாங்கம் அனைவருக்குமான வளர்ச்சியை உள்ளடக்கியது அப்படின்னு இன்னைக்கு உரையில் சொல்லியிருக்கிறார். முந்தானியத்தை நம்ம பார்த்தோம். தூய்மை பணியாளர்களை எப்படி கொடுமைப்படுத்தி அடித்து இழுத்து கைது செய்து அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றாமல் சமுதாயத்தில் மிக மிக நலிந்த ஒரு மக்களை கொண்டு போய் அவர்களுக்கு அடக்குமுறையை செலுத்தி அவர்களுடைய நியாயமான கோரிக்கை கூட செய்யாத ஒரு அரசு எப்படி அனைவருக்குமான அரசாக இருக்க முடியும்? இவர் சொல்கிறாரு நிதி வந்து கம்மியாக கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே 1000 தடவை நாங்கள் சொல்லிட்டோம். அதாவது பிரதமர் மோடி உலகத்திலே இந்தியாவை 3வது பொருளாதார நாடாக ஆக்கும் இந்த உரையில் சொல்லியிருக்கிறார். இதே மாதிரியே ஆரம்ப காலத்திலையும் அவர் சொல்லியிருக்கிறார். சிதம்பரம் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் கூறிய ஒரு உரையில் சொல்றாங்க, $1 trillion எக்கானமி அப்படின்னு ஒரு மாநிலத்துக்கு இலக்கு வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் தான். இல்லைன்னு சொல்லாது, கடந்த முறையும் சொல்லியிருக்காங்க. இப்போ 2014ஆம் ஆண்டு கடைசியாக சிதம்பரம் அவர்கள் கொடுத்த பட்ஜெட் உரையில்
2043ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு பிரதமர் 11 ஆண்டுகளில் அடுத்த 2 ஆண்டுகளில் அதை நாங்கள் சாத்தியப்படுத்துவோம்னு சொல்லும்போது காங்கிரஸ் வைத்த டார்கெட்டோட கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் முன்னோக்கி இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அது காங்கிரஸ் வைத்த டார்கெட் மட்டுமல்ல, திமுக ஜிடிபி கணக்கு வச்சிருப்பாங்களோ? இல்ல அவங்க ஜிடிபியில தான் சொன்னாங்க. அவங்க பெர் கேபிட்டல் ஜிடிபிக்கு அடுத்தது இல்லை, ஒன்று ஜிடிபிலே வராமல் எங்கேயோ இருக்கும் 47 கூட அடைய முடியுமான்னு தெரியல. ஜிடிபியில் முதல்ல வந்துட்டோம்ல, அடுத்தது பெர் கேபிட்டல போல அது இன்னும் சேலஞ்சிங்கான டாஸ்க் தான் இல்லைன்னு சொல்ல. பட் இவங்க ஃபிக்ஸ் பண்ணது ஜிடிபி தான். அப்போ திமுகவும் அப்போ ஆட்சியில் இருந்தாங்க. திமுக காங்கிரஸ் வைத்த டார்கெட்லேருந்து 15 ஆண்டுகள் முன்னோக்கி நம்ம அதை சாதித்திருக்கோம் அப்படின்றத அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்றாரு. நேர்மறையாக என்ன சொல்லியிருக்காங்க, எதிர்மறையா மட்டுமே பேசுறது முதல்வர் பேசக்கூடிய விஷயமா அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. அமுதரசன், எதிர்மறையாக தான் பேசுவேடா சுதந்திர நாளுக்கு? அதாவது சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு மிக நீண்டதொரு உரையை வந்து பேசியிருக்கிறாரு. அதுதான் பெரிய சாதனையாக இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. மோடியினுடைய செயல்பாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி வெறும் ஒன்றுத்துக்கும் உதவாததாக தான் 1 மணி நேரம் பேசினார், 105 நிமிடங்கள் 110 நிமிடங்கள் இப்படி வெற்றி விளம்பரத்துக்காக செய்கிறத தான் சாதனையாக சொல்லுவாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய உரை அப்படிங்கிறது மிக தெளிவாக நான் எல்லாருக்குமே இன்னைக்கு பொது இடங்களில் பார்த்துருப்போம், செய்திகளில் பார்த்துருப்போம். இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு என்னென்ன செய்திருக்குது, இதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியாவை சொல்லியிருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களுடைய உரை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12வது முறை அவர் வந்து கொடியேற்றிருக்கிறாரு. இதற்கு முன்பாக 71லேருந்து நான் வந்து 71வது சுதந்திர தினத்திலிருந்து அவருடைய உரைகள் மொத்தத்தையும் படித்து பார்த்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அவ்வளோமா படிச்சிங்க? ஆமாம், ஹைலைட்ஸு அவர் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது சுதந்திர தின உரைகளில் சொன்னதை கூட இது வரைக்கும் அவர் வந்து நிறைவேற்றியதே இல்லை. அவர் இப்போ சொன்னாரே, போன வருஷம் சொன்னார், அடுத்த வருஷம் சொல்கிறேன், ஒரு ட்ராக் ரெக்கார்ட் சொல்கிறேன். அதாவது 71வது சுதந்திர தினத்தில் பேசினார், கேஸ் இணைப்பு வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டோன்னு ஒரு நம்பர் சொன்னார். அது கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 3.5 கோடி பேர் வந்து கேஸ் புதுசாக வாங்கினவங்க, ஃபஸ்ட்டு டைம் கனெக்ஷன் கொடுத்தவங்க மறுபடி செகண்ட் டைம் கேஸ் வாங்கலை, அந்த சிலிண்டர் வாங்கலை. அவங்க அந்த இடத்துக்கே போகலை, அது பயன்பாட்டுக்குள்ளே வராமல் மறுபடி விறகுக்கு போகிறாங்க. 6.5 கோடி பேர் கழிப்பறை இல்லாமல் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க. அதே போல் ஊட்டச்சத்து குறைபாடால் இறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா இருந்துகிட்ருக்கு. இப்படி மோடி சொன்னதில் அதே போல் 70வது சுதந்திர உரையில் 71 சொல்கிறாரு, 17 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு ஜிஎஸ்டி முறை நடைமுறைக்கு வந்தது. மோடி இது வந்து எங்களுடைய சாதனை அப்படின்னாரு. அதுல மிகப்பெரிய குளறுபடி இருந்தது. இப்பதான் தீபாவளி பரிசு வரப்போகுது. அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்குது, என்ன பரிசு கொண்டு வர போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே கொடுத்த பரிசுகள் எல்லாமே ஏற்கனவே வந்து நிறைய அட்சயதின் பார்த்துடுச்சு இந்தியா, அதுலயே தாங்கிக்க முடியாம நலிந்து போயிருக்கிறோம். இப்போ மறுபடி வந்து ஒரு இந்த குடுகுடுப்பை சொல்ற மாதிரி அச்சயதின் சொல்லியிருக்கிறாரு, நல்லது நடக்க போதுங்கிறாரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நடந்துடக்கூடாதுங்களே. இதுக்கு முன்னாடி நடத்தி காட்டியதையே தெளிவா சொல்லிட்டாரு, நல்லதானே வரும், குறையத்தானே வரும். இதுக்கு முன்னாடி நடத்தி காட்டிய நல்லதையே தாங்க முடியல. அதனால டிமானிட்டைசேஷன்ல இருந்து ஜிஎஸ்டில இருந்து ஒன்னொன்னா நம்ம விலக்கி எடுத்து சொல்லலாம். இப்போ வரைக்கும் அது வந்து ஜிஎஸ்டிலாம் வந்து சூனியமாக இருக்குது, பல வியாபாரிகளினுடைய வாழ்வு அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதான் திரும்புறாங்க, வரவேற்கணுமா, பயப்படுறீங்க, பயக்கறீங்க, எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்கிறீங்க, ஏற்கனவே ஒன்றும் புரியாமல் இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த குளறுபடிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமாக அந்த மதச்சார்பின்மை சீர்குலைக்கக்கூடிய வகையில, கேள்வி எழுப்பக்கூடிய வகையில இன்றைக்கு ஒரு RSS அமைப்பினுடைய அதை புகழ் பாடியிருக்கிறார். புகழ் பாடுறாருன்னா மோடியினுடைய ஒன்றும் மோடிக்கும் RSSக்கும் இருக்கக்கூடிய அது கோஷ்டி பூசல் கூட இல்லை, அது வந்து ஒரு கேங் வார் மாதிரி நடந்துட்டு இருக்குது. என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு தெல்ல தெளிவாக நம்ம பார்த்து அதுவே இல்லைன்னு காட்டிச்சு. அதுதான் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி என்னங்க RSS என்னென்ன பேசிட்டு இருக்குது. கடைசியா நடந்த பிரதிநிதிகள் சபை மாநாடு பெங்களூர்ல நடந்தது வரைக்கும் RSS என்னென்ன கேள்வி எழுப்பினுச்சு, மோடி ஆட்சியினுடைய நிர்வாகத்திறன் வரைக்கும் கேள்வி எழுப்பினாங்க. 75 வயதெல்லாம் நீங்களே குறிப்பிட்டு காமிச்சிங்க. அது மிகப்பெரிய டிபேட்டபிளாக ஆனதுக்கப்புறம் இல்லைல்ல அது மோடிக்கு பொருந்தாது அப்படிங்கிற வரைக்கும் போனாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாட்டினுடைய பிரதமர் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கணும்.
நீங்க சிந்தூர் பத்தி பேச வேண்டியது இருக்குது. அதை தாண்டி மிகப்பெரிய மக்கள் இயக்கம், பொதுவான இயக்கம் RSS வந்து காங்கிரஸ் அரசு ஒரு செக்யூலர் அரசு தானே. இந்த சுதந்திர ரிப்பப்ளிக் டே பேரேட்ல RSS அவங்க கலந்துக்க வச்சாங்கல்ல, பேன் ரிவோக் ஆன அப்புறம். நானா சொல்றேன், ஒரு நாட்டுடைய பிரதமர் சுதந்திர தின உரையில பேசும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு அது ஒன்றும் மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு எல்லா மக்களுக்குமான அமைப்பா இருக்கிறது கிடையாது. அவங்க சொல்றது போல சுதந்திர இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம், மிகப்பெரிய பயங்கரவாத சம்பவங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்பு, நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அப்படி ராணுவ குண்டுவெடிப்புல இருந்து சொல்லவே இல்லை. இருங்க, நீ பொய் சொல்லாதீங்க. நீங்க சொல்லவே இல்ல, பொய்யா சொன்னா அது மாற முடியாது. எந்த குற்றச்சாட்டிலும் யாரும் சம்பந்தப்படவில்லை. எங்க உங்க தலைவர் கருணாநிதிக்கு போய் சொல்லுங்க. உங்க தலைவர் கருணாநிதிக்கு போய் சொல்லுங்க. மிகப்பெரிய தலைவர் கருணாநிதி அவருக்கு போய் சொல்லுங்க. பேச விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. RSS உடைய நிலைப்பாடே இதுதான். எதுக்காவது அக்கௌண்டபிளா எடுத்திருக்காங்களா? எதுக்காவது உரிமை கோரி இருக்கிறாங்களா? எதுவா இருந்தாலும் செய்ய வேண்டிய அத்தனை அயோக்கியதனங்களையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்கும் பொழுது நோக்கி யாருன்னு மக்களுக்கு தெரியும்.